அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே புறா பிடித்து தருவதாக கூறி அழைத்துச் சென்று 2 சிறுவர்களை கிணற்றில் தள்ளி கொலை செய்துள்ளதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. சின்னத்தம்பி என்பவரின் மகன் ஹரிஷ் மற்றும் சபரிஷ் ஆகிய இருவரை கேசவ் பாலாஜி என்பவர் சிறுவர்களுக்கு புறா பிடித்து தருவதாக கூறி அழைத்துச் சென்று இருவர்களையும் கிணற்றில் தள்ளி கொலை செய்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹேமலதா வழங்க கேட்கலாம். ஹேமலதா, இந்த கொலை குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கௌதமி. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள ரங்கநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னத்தம்பி. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். ஒரு ஸ்ரீ ஹரிஷ், அவருக்கு 11 வயது, 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அதே மாதிரி மற்றொரு மகன் சபரிஷ், 10 வயது, 5ஆம் வகுப்பு படிக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை வழக்கம் போல பள்ளி முடிந்து 5 மணிக்கு வீடு திரும்பிய சிறுவர்கள் வெளியில் சென்றவர்கள் பின் பார்த்தீங்கன்னா இரவு வரை வீடு திரும்பாதான் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் போடிநாயக்கனூர் ஊரக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரை தொடர்ந்து போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில பார்த்தீங்கன்னா கரட்டுப்பட்டியில் உள்ள தனியார் தோட்டத்தில் 2 சிறுவர்களின் உடல்கள் மிதப்பதாக கிடைத்த தகவலின்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் உடனடியாக சென்று உடல்களை மீட்ட போது காணாமல் போன சிறுவர்களான ஸ்ரீஹரிஷ் மற்றும் சபரிஷ் என்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த காணாம போன வெள்ளிக்கிழமை 5 மணி அளவில் பார்த்தீங்கன்னா சிறுவனின் பெரியப்பா இருவருக்குமே கம்பங்கூழ் வாங்கி கொடுத்துருந்தான். அப்போ கம்பங்கூழ் வாங்கி தரும் பொழுது பார்த்தீங்கன்னா அதே தெருவை சேர்ந்த கேசவ் பாலாஜி என்ற 19 வயது இளைஞர் பார்த்தீங்கன்னா இந்த சிறுவர்களை அழைத்து சென்றதாக கூறப்பட்ட தகவலின் அடிப்படையில் போலீசார் கேசவ் பாலாஜியை பிடித்து விசாரணை செய்ததில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியாகி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சிறுவர்களையும் புறா பிடித்து தருவதாக கூறி அழைத்து சென்ற கேசவ் பாலாஜி கிணற்றுக்குள் புறா இருக்கிறதா என பார்க்க சொல்லி இருவரும் எட்டி பார்த்துள்ளனர். சுமார் 150 ஆளை கிணற்றில் தள்ளிவிட்டு இருவரையுமே கொலை செய்திருக்காங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட கண்காணிப்பாளர் பிரவீன் கௌதம் பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் ஆய்வு செய்து வருகிறார். மேலும் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட கேசவ் பாலாஜி கொலை பின்னணி குறித்தும் தற்பொழுது தீவிரமான விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் 2 சிறுவர்களின் உடன் தற்பொழுது பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 சிறுவர்களின் கிணற்றிற்குள் தள்ளி கொலை செய்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பையும் ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் கௌதமி. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.